விடுதலை விடுதலை அரபு நாட்டு மாமியாரின் வீட்டில் இருந்து விடுதலை போலீஸ் நான் புறப்பட்டேன்டா இதாண்டா நான் உன்ட்ட கடைசி வாங்குற ஏச்சி சிகரெட் புடா புடா ஏன் குள்ள பசங்களா உங்க உயரத்துல ஏன் வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது அத போய் நான் கொஞ்சம் பாருடா வெள்ள பையா டேய் பையா Hey Chinna quiet look at him respect The case details. தம்பி கவலைப்படாதய்யா நான் போகிற ஃப்ளைட்டு பம்பாய் வழியாக தான் போகுது அங்கே உன் பாட்டியை பார்த்து பக்குவமாக எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் வழக்கு சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் மேக்ஸ் கொடுத்துருக்குறான் நீ என்ன மாதிரி ஒரு வக்கீலை வச்சு சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாப்பா அண்ணா உங்கள் குழந்தையும் அண்ணியும் கேட்டேன்னு சொல்லுங்கள் கடவுள் புண்ணியத்தில் நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக சந்திப்போம் நிச்சயமாக மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம்யா இன்ஷா அல்லாஹ் अभी तो दुकान बंद हो गया कल आइए पाका नंबर आलमा இருக்காரு புரியலையா கடை சாத்தியாச்சு நாளைக்கு வாங்க இங்கே சிவாங்கிறது நான் தான் நான் ஃபசலிஸ்தான்லேருந்து வரேன் சந்துருவுக்கு இன்னைக்கு நட்சத்திர பர்த்டே இல்லையா வாங்க சார் பாயசம் சாப்பிடுங்க உட்காருங்க நான் போய் இன்னொரு கப் எடுத்துட்டு வரேன் சார் இந்த விஷயத்தை எப்படி சார் பாட்டி கிட்ட சொல்லுவேன் அவங்க ஹார்ட் பேஷண்ட் சார் பக்குவமாக சொல்கிறப்பா சக்கரை சரியா இருக்கா சந்துருவுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் மொத்தத்தையும் அவனே சாப்பிட்ருவான் சார் யாருன்னு சொல்லலையே சிவா சார் வந்து வணக்கம்மா என் பேர் சின்னா பசலிஸ்தான்லேருந்து வரேன் தம்பி சந்துருவை நான் இங்கே சந்தித்தேன் அப்பா கடைசியில் ஒரு நல்ல செய்தி கிருஷ்ணா சொல்லுங்க சார் எப்படி இருக்கா என் குழந்தை வேலை பிடிச்சிருக்கா சரியா சாப்பிட்றானா ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா நெட்வொர்க் இல்லாத ஒரு ஊரா மனசே கேட்கல அம்மா தம்பி சந்துரு ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாப்ல என்னப்பா சொல்ற என்னாச்சு என் குழந்தைக்கு இங்கே இந்த டிராவல் ஏஜென்ட் சந்துருவோட பேக்கில் போதை மருந்து போட்டு அனுப்பிட்டாங்க அந்த நாட்டில் போய் இறங்கணுன்னு ஏர்போர்ட்லேயே தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்றும் பயம் இல்லை தம்பியை காப்பாற்றிடலாம் ஒரு நல்ல வக்கீலை வச்சு தலைவிட்டுற தண்டனையிலேருந்து தம்பி எப்படியாச்சும் என்னப்பா சொல்ற ஆமாம்மா தண்டனையை அறிவிச்சிட்டாங்க உடனடியாக எப்படியாச்சும் ஒரு மினிஸ்டர் பிடிங்க கேஸு ஜெயிலு அது சம்மந்தப்பட்ட எல்லா விவரமும் இதில் இருக்கு கடவுள் இருக்காருமா சந்திரவை எப்படியாவது காப்பாற்றிடுவார் ஒரு பொம்மையை திருட போய் 3 வருஷம் ஜெயிலையும் கொடுத்து கையையும் வெட்டி அனுப்பிட்டாங்க தம்பி நான் இதை மறந்துட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லி சந்துரு இதை கொடுத்து விட்டுச்சுப்பா பாட்டி வெளியாடி What the hell? வாடி சிவா ஓ பாலாபன லவ் நாள சந்துரு மாட்டிட்டான் என்ன சொல்ற எல்லாம் உன்னாலையும் அப்பனாலையும் தான் பாட்டி ஹாஸ்பிடல்ல படுத்தாச்சு இப்போ சந்தோஷம் தானே கொஞ்சம் கத்தறத நிறுத்துறியா சந்துருக்கு என்னாச்சு சொல்லு ஹா டிராவல் ஏஜென்ட் ஹரிதாஸ் ஏமாத்திட்டான் சந்துரோட பேக்கேஜ்ல ட்ரக்ஸை வச்சு அமிச்சிட்டான் ஏர்போர்ட்லயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கேருந்து வந்தவர் ஒருத்தர் சொன்னாரு கண்டிப்பா இங்கேருந்து யாராச்சும் போயாகணும் இல்லைன்னா நம்ம சந்துரை உயிரோட பார்க்க முடியாது ஸ்டாப் இட் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் தட் இஸ் ஹிஸ் வெரி ஃபேட் கலடா பண்ணீங்க போலீஸை கூப்பிடு அவுட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்பா போதும்பா டோன்ட் பீ இன்சென்சிட்டிவ் இப்படி பேசுறதுக்கு நேரமா இது பாட்டி இந்த ஹாஸ்பிடல் எம்எம்சி இப்போ உனக்கு சந்தோஷமா ஸ்ரீ என் பிள்ளை ஜெயில இருக்கான் இப்ப அவன் தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க ட்ரக்ஸ் கடத்துற அளவுக்கெல்லாம் என் பிள்ளை ஒன்றும் மோசமானவ இல்லைம்மா கடவுளே என்ன பண்ணுவேன் சிவா
இவன் வேற எங்க போய் தொலைஞ்சா? சிவா பாட்டி இங்கே தான் பண்ணியிருக்கேன். என்னை எதுக்குடா இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கேன்? டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்ணு. என் பிள்ளைய காப்பாற்ற நான் போகணும். டாக்டரை கூப்பிடு, நான் பேசுறேன். அம்மா அம்மா பதட்டப்படாதீங்க. நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க. சந்துருவை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க சொன்னது சரிதான். என்னாலதான் அவங்க போனா. நான் அதை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம கண்டிப்பா சந்துருவோட தான் திரும்பி வருவேன். கண்டிப்பா. சாரி. ஸ்ரீலா ஒரு நிமிஷம். சந்துரு அமிச்ச லெட்டர் இந்தா. I can't take this, Anwar. ஒரு சின்ன பொண்ணு தனியா போய் அங்க என்ன பண்ண போறா? You know very well the rules are very very strict there. அவதான் புத்தி இல்லாம பேசுறானா, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்ட. அவ பிடிவாதமா இருக்காடா. அவளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. புரிஞ்சுக்கோ, she is in love with him. சந்திரு நீ நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவனை நம்ம ஸ்ட்ரீட் கூட பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டேன். He is a good chap. இந்த விஷயத்துல ரொம்ப எமோஷனலா ஸ்டாப் worrying about her. நம்ம ஓமர் அங்க தான் இருக்கான். அவங்ககிட்ட பேசியாச்சு. He will take care of her. இந்தாம்மா, இதில் உன்னோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், டிக்கெட், விசா எல்லாமே இருக்கு. ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி புஷ் பண்ணி வாங்கிட்டேன். தேங்க்ஸ். ஸ்டே ஸ்டே. நீ தான் போணுமா? நல்ல யோசனை பண்ணுமா. நீ தனியா போய் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. He's in a great danger பா. இங்க இருந்து யாராவது உடனே போகணும். அவன் அந்த தண்டனை அனுபவிக்கணும்ன்றது கடவுள் எழுதின விதி. நீ தனியா போய் அதை திருத்தி எழுத போறியா? எதுப்பா விதி? எது விதி? அவன் அங்க போனதே எனக்காக தானே. என்ன காதலிச்ச ஒரே குத்தத்துக்காக அவன் தலை உருளணுமா? நீங்க சொன்ன அதே கடவுள் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. தடுத்து நிறுத்தினீங்கன்னா இந்த சாபம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க விடாது. அப்புறம் என்னையும் உங்களால உயிரோட பார்க்க முடியாது. I'm sorry. ओ हेलो कौन है आप? ए केका मैं बैग तुकरा தமிழா? மும்பைல இருந்து வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. டாக்ஸி டிரைவர்மா. அதான் உங்க கலந்து கட்ட தமிழே தெரியுதே. எங்க போறீங்க சொல்லுங்க. பாத்து உட்காருங்க. முதல்ல இத போட்டுக்கோங்க. இந்த மண்ல கால் வைக்கிற எல்லா பொண்ணும் கண்டிப்பா இத போட்டுக்கணும். இல்லனா போலீஸ் பிடிக்கும். நம்மள்ட்ட வாங்குனா 50 ரியால் தான். தமிழ்ங்கனால டிஸ்கவுண்ட். எங்கமா போணும்? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என் மேல நம்பிக்கை இல்லையா? லோ கோட் பிரிசன். எது? ஜெயிலா? ஆமா, லோ கோட் பிரிசன். ஜெயிலே வா இல்ல ஜெயிலுக்கு பக்கத்துல எங்கதா? ஜெயில் தான். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையே. போலாமே. மேடம், உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் கடைசி கஸ்டமர். நாளைக்கு நேரம்லாம் இந்தியாவில் இருப்பேன். ஊர்ல பொண்ணு எனக்காக வெயிட்டிங். பொண்ணு எப்படி மேம்? போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியல மேடம், டிராஃபிக் ஜாம் இருக்கு. ஹலோ ஹலோ, क्या हो गया? هناك قطوع راس. அம்மா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வண்டி இப்போதைக்கு போகுது. ஏன் போகாது? டிராஃபிக் ஜாம். ஆனா நீங்க ரொம்ப லக்கி. இத பாக்குற சான்ஸ் எல்லாரும் கிடைக்காது. வாங்க. அரே, يا أيها المسلمون سيأتي أمامكم مجرم وستنظرون بعيونكم حد قطع الراس
இந்தா. மேடம் வாங்க வாங்க மேடம், மேல வாங்க, நல்லா தெரியுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்ல, போகலாம். மேடம் ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரே ரூட் தான், 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். மேல வாங்க. இதெல்லாம் எங்க பார்க்க போறீங்க? முதல்ல பார்க்கும்போது எனக்கும் பக்குன்னு இருந்துச்சு, அப்புறம் பார்த்து பார்த்து பழகிடுச்சு. காலங்காலமா இப்படி தான் நடந்துட்டு வருது. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, போகலாம். இருங்கம்மா, பாவம் யாரும் இந்தியன் போல இருக்கு, தலையை வெட்ட போறானுங்க. என்ன பெரிய தப்பு தான் பண்ணிருப்பான். சந்துரு, சந்துரு, சந்துருவா? யார் சந்துரு? சந்துரு, சந்துரு, சந்துரு.